வணக்கங்க. இன்னைக்கு செட்டிநாடு ஸ்டைலில் வெண்டைக்காய் கத்திரிக்காய் மொச்சை மண்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருளில் மிளகு ஜீரகத்தூள், உப்பு எடுத்திருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகமும் எடுத்திருக்கேன். அரிசி மாவை நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இது அரிசி களைஞ்ச தண்ணிங்க. நீங்கள் அரிசி களையும் போது நல்ல தண்ணியில் லாஸ்ட் ரவுண்ட் கரைஞ்சிட்டு அதை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். வடிகட்டிக்கணும். மொச்சை எடுத்திருக்கேன், ஃப்ரெஷ் மொச்சை. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு, கத்திரிக்காய், வெண்டைக்காய். இதில் நீங்கள் வேறு 2-3 காய்கறி கூட இருக்குது. நான் அது என்னங்கிறது டிஸ்கிரிப்ஷன் எழுதுகிறேன், அதுவும் யூஸ் பண்ணலாம். எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு இந்த தாளிக்கிறதுக்கான கடுகு, கடலைப்பருப்பு, ஜீரகம், உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் உள்ளே போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு, பச்சை மிளகாய் 3ஐயும் போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுங்க. ஒரு 2 ரவுண்ட் வதக்கின உடனேவே அது ரெட் கலரில் மாறணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 2 வதக்கி கொடுத்தோடனே மொச்சையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை இந்த டிஷ்க்கு நல்லா வாசனை கொடுக்கும், கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கினதுக்கப்புறம் வெண்டைக்காய் ஆட் பண்ணிவிட்டு, கத்திரிக்காய் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிங்கன்னா சுருங்கி வந்துடும், அதனால லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறோம். வெண்டைக்காயை நல்லா வதக்கி கொடுத்தோடனே மிளகு ஜீரகத்தூள், உப்பு இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் அரிசி வடித்த தண்ணி யூஸ் பண்ணுங்கள். பிளெயின் வாட்டர் இந்த மொத்த டிஷ்ஷில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அரிசி வடித்த தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கலரில் அந்த தண்ணி வரும். அதுக்கப்புறம் அரிசி மாவு கரைஞ்சி வச்சிருக்க தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு திக்காக வேணும், அதனால அரிசி மாவு கரைச்சி வச்சு எடுத்துக்கிறேன். இதோட புளி கரைச்சி வச்சிருக்கிறதையும் ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்ப திக்காக கரைச்சி வச்சிருக்கேன், அளவு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லைட்டாக கொதி வரும்போது அப்படியே கத்திரிக்காயும் உள்ளே போட்டு ஒரு கலந்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி திக்னஸில் இருக்கும். குக்கர் விசில் போட்டுட்டு கரெக்டாக 1-2 விசில் விடுங்க. எனக்கு கொஞ்சம் சாஃப்டாக குக் பண்ணணும், நான் 2 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு நல்ல டேஸ்டியான, டேங்கியான, புளிப்பான ஒரு நல்ல வெண்டைக்காய் மண்டி உங்களுக்காக. ஹெல்தி ஈட்டிங்.